அன்னைக்கே என்ன சொன்னேன், அவன் போனதும் என் பேரை சொல்லி என்னோட விசிட்டிங் கார்டை கொடுக்க சொன்னேன்ல. ஏன் அத நீங்களே அழகர்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுப்பா. சார் வாங்க சார். அப்பா, காஃபி எடுத்துட்டு வரவாப்பா? வேண்டாத்தா, நான் ஆதிகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். சொல்லுங்க சார். எப்ப ஆதி, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சு போடுறியா? சார் நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு நீ சொன்ன பாத்தியா, அந்த மாதிரி நான் பண்ண தப்புக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு என் மாப்பிள்ளை காலில் விழுந்து போடுறியா? நானு என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க அழகர காலில் விழ வச்சிட்டீங்கன்ற கோவத்துல நான் அப்படிலாம் பேசிட்டேன். அதை போய் மனசுல வச்சுக்கிட்டு விடுங்க சார். இல்லையா ஆதி, ஒரு தப்பு செஞ்சுப்புட்டா அதுக்கு தண்டனை அனுபவிச்சாகணும், இல்ல மன்னிப்பாவது கேட்டாகணும். ஆண்டாளு இப்போதைக்கு என்னை மன்னிக்க மாட்டான்னு தெரியும், ஆனா நீ மன்னிச்ச மாதிரி ஒருவேளை என் மாப்பிள்ளையும் என்னை மன்னிச்சு போடலாம் இல்ல சார்? எப்போ நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தீங்களோ அப்பவே நாங்க எல்லாருமே உங்களை மன்னிச்சிட்டோம். நீங்க செஞ்ச எதுவுமே இப்ப எங்க மனசுல இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆமாப்பா, திரும்ப திரும்ப நீங்க இப்படி வந்து மன்னிப்பு கேட்கறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. இதை அப்படியே விட்டுறலாம்ப்பா. முடியலையே தாயி. முன்னெல்லாம் நான் ஒரு தினுசா எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் என் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருப்பேன். அவங்களும் என் கூட சண்டை போட்டாலும் பேசிக்கிட்டாது இருப்பாங்க. ஆனா இப்போ என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அவங்க மேலெல்லாம் சொல்லி தப்பு இல்லை, நான் என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ணியிருக்கேன், அதுக்கு நானும் தண்டனையை அனுபவிக்கணும்ல. அப்பா அப்படிலாம் இல்லப்பா, அதெல்லாம் பேசுவாங்க. சேச்சே, நான் அவங்கள தப்பு சொல்லலதா, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தானே. எப்ப ஆதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? அதாவது நானும் இந்த கடத்தரப்பு விழாவுக்கு வரலாமா? சார் என்ன சார் இது கேள்வி? நீங்க எல்லாமே எப்படி சார்? அப்பா, உங்க மருமகனும் உங்க மகளும் நடத்த போற கடை இது, நீங்க எல்லாமே எப்படிப்பா? அதுக்காக இல்லத்தா, இது வரைக்கும் ஆண்டாளோட நல்லது கெட்டது அம்புட்டுக்கும் நான் தான் முன்னாடி நின்று இருக்கேன். முதலா இப்போ என் பொண்ணு ஒரு தொழில் பண்ண போறாளா, அத பக்கத்துல இருந்து பார்க்காட்டியும் தூரமா நின்னாவது பார்க்கறதுக்கு மனசு தவிக்குதுதா. பாரதி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. சார் வருத்தப்படாதீங்க சார், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ தான், அதுக்கு மேல ஆண்டாளால உங்க கூட பேசாம இருக்க முடியாது. அவங்களே வந்து பேசிடுவாங்க சார். தாத்தா, ஆண்டாளத்தையால உங்க கூடவும் சரி அழகர் மாமா கூடவும் சரி பேசாம இருக்கவே முடியாது. இப்படிதான் அழகர் மாமா கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு வந்து அடிச்சு அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, ஆண்டாளத்தை உங்க கூட பேசிடுவாங்க. சரிப்பா ஆதி, நான் கிளம்புறேன். அத பாரதி, நான் கிளம்புறேன். சரி தமிழ் பாய் வரமா? தாத்தா. ச்சே, இந்த ஆண்டாள் ஏன் இப்படி பண்றா? ஆமா பாரதி, அவரை பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு. அதான் இவரு இவ்ளோ தடவை மன்னிப்பு கேக்குறாருல, விட வேண்டியதுதானே. நீ வேணா இன்னொரு தடவை அவங்க கிட்ட பேசி பாரு. ஒரு நிமிஷம், ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஒழுங்கா சாப்பிடுறீ? எவ்ளோ நேரம் ஆதி? சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனீங்க, எல்லாம் சமையல் முடிஞ்சு சாப்பிடவே ஆரம்பிச்சாச்சு. என்னாச்சு ஆதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் ஏன் நீங்க இப்படி டல்லா இருக்கீங்க? யார் ஃபோன் பண்ணாங்க?
யாராவது பேசக்கூடாதவங்க கிட்ட பேசிட்டீங்களா? எனக்கு பேச சொல்லி கொடுத்தவங்க தான் பேசினாங்க. எங்க அம்மா தான் பேசினாங்க பாரதி. பாட்டி ஏதாவது திட்டினாங்களாப்பா? அப்படிலாம் இல்லை தமிழ். அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க, அதான். என்ன விஷயம் கேட்டாங்க? என்ன வழக்கம் போல உங்களையும் தமிழையும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்களா? எங்க 2 பேரும் மட்டும் இல்லை, உங்களையும் பார்க்கணும் போல இருக்கா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். வேணும்னா நீங்களும் தமிழ் அங்க போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க. அவங்க நம்மளை கிளம்பி வர சொல்ல பாரதி. அவங்க கிளம்பி இங்கே வரலாமான்னு கேட்குறாங்க. அம்மா மட்டும் இல்லை, ரத்னம் அப்பா, மரகதம் அம்மா அவங்களும் கூட வரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே உங்களையும் தமிழையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா. ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஆதி உயிரை காப்பாற்ற உன் புருஷன் வாசுவை ஆக்சிடென்ட் பண்ண பிளான் போட்டு கொடுத்ததே எங்க அக்கா சாரதா தான். பாரதி நில்லு பாரதி, விடுங்க பாரதி, பாரதி ப்ளீஸ் பாரதி. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லட்டும் பாரதி? எப்படியும் கொஞ்ச நாளில் நாங்கள் அங்கே வந்துடுவோம் தான் சொல்லி பார்த்தேன். ஆனால் அம்மாவும் மரகதம் அம்மாவும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே அமைதியாக இருந்தா நான் என்ன சொல்கிறது? அவங்க கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்களா? அப்படி வந்தா எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? இல்ல நாம திரும்ப அவங்க கூட போற வரைக்கும் இருப்பாங்களா? அது தெரியல பாரதி. ஆனால் உடனே வரணும், உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அவங்கள கிளம்பி வர சொல்லுங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமா, அவங்கள வர சொல்லுங்க. பாரதி ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? என்ன ஆதி, எத்தனை தடவை கேட்பீங்க? அவங்க யாரு? உங்க அம்மா. ரத்ன மாமாவும் மரகத அத்தையும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. அவங்க நம்மள பார்க்க வரதுல எனக்கு என்ன இருக்கு? பாரதி ஆதி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. தேங்க்யூ. ஐயா ஜாலி, பாட்டி தாத்தா வர போறாங்க. என்ன சார், ரொம்ப எமோஷனல் ஆன மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை பாரதி, அம்மா என்னை விட உங்கள் 2 பேரையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தெரியும் ஆதி. பாரதி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. அதனால இன்னைக்கு என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ம், சரி, நம்ம 3 பேரும் சேர்ந்தே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரிம்மா. சரி, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தோசை ஊத்துறேன். சரியா? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம என்னை ஏன் இப்படி நடுவுல நிக்க வச்சு தவிக்க விடுற? என்னால ஆதியையும் ஏமாத்த முடியல, என்னையும் ஏமாத்திக்க முடியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு எதுவும் தப்பா நடக்காம மட்டும் பாத்துக்கோ. கடைசி வரைக்கும் நானும் தமிழும் அவர் கூடவே இருக்கணும். எனக்கு அது போதும். அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் கூட
அதா பவி, ஹே தமிழ், இங்கேயே நின்னுட்ட, வா போலாம். வா. ஏதா ச்சே. என்னடி உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? ஏதோ பேச வந்தாருமா, நான் கண்டுக்கல. இருக்கட்டும்டி, அப்பதான் அவர் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவருக்கு புரியும். ஆண்டாளு, ஆண்டாளு, அப்பாவை 4 அடி கூட அடிச்சுக்குத்தா. இப்படி பேசாம மட்டும் இருக்காதத்தா. மன்னிச்சிருத்தா என்ன. என்னக்கா, உன்கிட்டயும் பேசினாரா? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா காய போடலாம். அந்த மனுஷன் செஞ்சது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்கணும். ஏய், என்னை எதுக்கு அம்புட்டு பேர் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இங்க இருக்க, என்னை ஏதாவது நீங்க வெஞ்சு போடுங்களே. ஏன் இப்படி இம்சை பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. லட்சுமி, வெக்கத்தை விட்டு ஒன்னு சொல்லட்டுமா? காலையில இருந்து காப்பி குடிக்காம கையெல்லாம் நடுங்குது லட்சுமி. ஏய், கொஞ்சம் காப்பி தண்ணியாவது கொடுங்க. வேதனை உங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்குல்ல? ஏய், மன்னிப்பு கேட்டாதான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், ஒரு காப்பி கூட கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஆண்டாளு, இந்தா நீயும் உங்க அப்பா காஃபி கொடு. கொடுத்தா. அப்பா அப்பா, சூடா இருக்கு. அம்மாடி, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. உடம்புலயும் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. ஆண்டாளு, இப்ப சொல்லு. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவா? அப்பா, என்ன நீ அதெல்லாம் தேவையில்ல. நான் செத்தாலே நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேனே. தர்மலிங்க மாமா, தர்மலிங்க மாமா. ஏய் பாண்டி, வாயா வா. வாயா வா, உட்கார். அப்புறம் என்ன பாண்டி இந்த பக்கமா வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்த மாமா. அப்படியா? என்னக்கா, நல்லா இருக்கியா? ஆண்டாளே, எங்க உன் தொழிலதிபர் புருஷன்? அவரு ஊருக்கு போயிருக்காரு. அப்படியாம்மா, தங்கமான பையன் ஆண்டாளே. ஏன் நம்ம ஊருக்குள்ள, நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள கூட அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காத ஆண்டாளே? நல்லா சொல்லு பாண்டி, உங்க மாமாக்கு தான் அவரை பத்தி தெரியல. ஏத்தா, எதுக்கு இப்ப நீ அதெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்க? ஏய் பாண்டி, நீ என்ன விஷயத்துக்காக வந்த அதை சொல்லியா முதல்ல? ஒண்ணு இல்ல மாமா, என் தங்கச்சி மூத்தவ இருக்கல்ல. மூத்தவளா? ஆசரிப்பட்டியில கட்டி கொடுத்தியே அந்த புள்ளையா? அவ இளையவ மாமா. மூத்தவள மேலூர்ல கட்டி கொடுத்துருக்கல. சரி 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 சரி, ஆமா. இப்ப அவளுக்கு என்ன இப்போ? அவளை பத்தி தப்பா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் மாமா. தங்கச்சியை பத்தி தப்பா பேசினா ஒரு அண்ணனா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க மாமா. மாமா, இவங்க எதுக்கு மாமா சிரிக்கிறாங்க? ஏய், அவங்கள விடுப்பா. சரி, யார் அந்த புள்ளைய பத்தி தப்பா பேசுனது? அவன்தான் மாமா, நம்ம மொட்டை காமாட்சி மகன் மருதுன்னு ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான்ல, அந்த பையன் தான் மாமா. ஏய், புத்தி கட்டணும் நீ, கிறுக்கு பையல நீ. கூட பிறந்தவளை பத்தி ஒருத்தன் தப்பா பேசியிருக்கான். அவனை வெட்டி வகுந்தறியதை விட்டுட்டு பேசிட்டு இருக்க நீ. லட்சுமி அக்கா, எதுக்கு வந்ததுல இருந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க?
அது வேற கதை மாமா. அதை என் அப்பா கிட்ட நல்லா சொல்லுங்க, கேப்பாரு. மாமா, பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் நீங்க தான். நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் மாமா. சரி, நான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வரேன். அங்க வச்சு பேசி முடிச்சுக்குவோம். நீ ஆனா கிளம்பு. மாமா, அந்த மருது பயலுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அதை மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன். சரி, பாத்துக்கலாம் ஐயா, நீ கிளம்பு. சரி மாமா, நான் வரேன். சரிக்கா, வரேன்க்கா. ஆண்டாள் வரேன். பவித்ரா வரேம்மா. ஏய், அவன் அவன் முன்னாடி போய் அப்படி பேர் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, எலிய பத்திரமா பாத்துக்கோன்னு பூனைக்கிட்ட புலி சொல்லிட்டு போச்சான். அது ஞாபகம் வந்துருச்சு. அதான் சிரிக்காம இருக்க முடியல. நான்லாம் ஒன்னும் அதுக்கு சிரிக்கலம்மா. நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்டு வந்தா மாதிரியே அந்த மாமா கரெக்டா பேசினாருல்ல, அதனால தான் என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஏன் பவி, உன்னோட பங்குக்கு ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா? நீ சொல்லு. இல்லப்பா. ஏதா தமிழ், தாத்தா, உன் பங்குக்கு ஏதாவது நீ சொல்லணுமா? இல்ல தாத்தா, இவங்கெல்லாம் சிரிச்சதுனால எனக்கும் சிரிப்பு வந்துச்சு. எது எப்படியோ என்ன நீங்க அப்படி பேரும் மன்னிச்சீங்கல்ல, எனக்கு அது போதும் தா, போதும். அட, என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி. ஒண்ணு இல்ல தா. விடுங்க, இதை இப்படியே மறந்துடுவோம். எனக்கும் உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. இனிமே நாம இப்படி எல்லாம் பேசிக்க வேணாம், சரியா? இப்ப எதுக்கு இந்த தவிசி பையன் போன் பண்றான்? இல்லை சொல்லியா? டேய், நான் நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க? டேய், இங்க அம்புட்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. பாரு. சரி, என்ன என்ன இப்படி திருதுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னைக்கே வா. சரியா? சரி சரி சரி, இந்தா இங்காரு, நீ முதல்ல கூட்டிட்டு வாயா. நீயே இங்க எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிறேன். இங்க எல்லாம் ரெடியா இருக்கும். வச்சிருவா. ஏங்க, என்னங்க ஆச்சு? அதான் லட்சுமி, இந்த கண்டமனூர்ல இந்த தவசி இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கானா. அந்த மாப்பிள்ளை பையன் நல்ல பையனா, நல்ல குடும்பம்ங்கிறான். பவித்ரா போட்டோவை பார்த்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்க இன்னைக்கே சம்பந்தம் பேச வரேங்கிறாங்களாம். ஏய், மாப்பிள்ள விஏஓவா இருக்கானா. கவர்மெண்ட் வேலை இல்ல, நிலங்கிலன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கான். ஒரே பையனா, அவன் கூட பிறந்தது ஒரு அக்காவான். நான் இதுக்கு முன்னாடியே விசாரிச்சு போட்டேன். அதை வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கும் போதுதான் வீட்டுல ஏதோ நடந்து போச்சு. நல்ல விஷயங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, இப்பவே கல்யாணம் பண்ணணுமா? நான் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. ஏய், அத பத்தி நீ ஏத்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையே உன்னை படிக்க வைக்கிறாராம். ஏ, சூப்பர் டி. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரிங்க, மாப்பிள்ளை வீட்டுல வரதுக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. வாங்க, கடைக்கு போயிட்டு வரலாம். ஏய், கொஞ்சம் இரு. நாம எதுக்கு போகணும்? அதான் நம்ம ஆண்டாளுக்கும் பவிக்கும் மூத்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லு. அவன் தானே பார்க்கணும். ஏய், என்ன பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் தானே அண்ணனா இருந்து பார்க்கணும். ஏய், எது ஆண்டாளு, நீ போய் உன் அண்ணன் ஆதி இருக்கான் பாரு, அவனை கூட்டு வா. அவன் தங்கச்சி விசேஷத்தை அவன் தானே அண்ணன் நின்று கவனிக்கணும். போய் அவனை கூட்டு வா, போ. சரிப்பா, போயிட்டு வந்துடுறேன். ஏய், வாடி வாடி. ஏங்க, நீங்க எப்பவுமே இப்படி இருங்க. நீ ஒருத்தி. இனிமேலு இதான் உண்மையான தர்மலிங்கம். ஆதி, உங்களை அப்பா வர சொன்னாரு. என்ன அப்படி பாக்குறீங்க?
அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆ, எதுக்கு? பவித்ராவை பொண்ணு பார்க்க வராங்களா? அதான் பவித்ராவோட அண்ணனா வந்து முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அவ இப்பதான் எல்கேஜி முடிச்ச மாதிரி இருந்தா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமா? இது ரொம்ப நல்ல சம்பந்தமா, அதான் உடனே பேசி முடிச்சிடலான்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அவரு பேசி முடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்ப அப்பா கூட பேசி முடிச்சீங்க? அதுவா, பேசியாச்சு. எத்தனை நாளைக்கு தான் அவர் அப்படியே வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? அதான் பேசிட்டோம். பாவம் ஆண்டாளு, எனக்கே அவரை பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பேசுனது நல்லதுதான், சந்தோஷமா இருக்கு. நானும் அவர் அப்படியெல்லாம் பார்த்ததில்ல ஆதி. எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர் அப்பாவாச்சே. அம்மா, பாரதி எங்க இருக்கா? திடீர்னு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. சாமியார் ஆயிட்டாலோ? டெய்லி கோயில் கோலம்னு சுத்திட்டே இருக்கா? அது அவங்க நம்பிக்கை, அதையே நாம தடுக்கணும். அதான் அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி, அப்போ நீங்க ரெடி ஆயிருங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது கால் பண்றேன். ஏய், நீயும் ரெடி ஆயிரு, சரியா? அத்தை ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்னடி? என்ன விஷயம்? பவியத்தைக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம்.